மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கன்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நூருல் அமீன். இவர் அரங்கன்குடி ஜமாஅத்திலிருந்து தன்னை ஊர்விலக்கம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அரங்கன்குடியில் உள்ள முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் 800 உறுப்பினர்கள் உள்ளனர். இப்பள்ளிவாசலின் முத்தவள்ளியாக அர்சத் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் முத்தவள்ளியாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து எனக்கு திருமணம் மற்றும் அனைத்து வைபவங்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை. மேலும் ரமலான் போன்ற வைபவங்களுக்கு உரிய சீரணி சோறு, கஞ்சி அட்டை வழங்கவில்லை. இதுகுறித்து தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திடமும் புகார் அளித்திருந்தேன். இதனால் விரோதம் கொண்ட முத்தவள்ளி, அர்சத் மற்றும் அவரது ஆட்கள் கடந்த 22ஆம் தேதி பள்ளிவாசல் தெருவில் உள்ள முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து அறிவுரைகள் கேட்பதற்காக அமர்ந்து இருந்தபோது முத்தவள்ளி, அர்சகத் மற்றும் எங்கள் ஊரைச் சேர்ந்த சம்சுதீன், அப்துல் மஜீத், முகமது ஃபைஜி, முகமது ரியாத் ஆகியோர் முத்தவள்ளி மற்றும் ஜமாத்தாரிடம் கணக்கு கேட்பாயா என்று கூறி தாக்கி காயப்படுத்தினர். இதையடுத்து நான் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினேன். இதுகுறித்து செம்பனார்கோவில் போலீசார் வாக்குமூலம் பெற்று சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திமுக ஆளுங்கட்சி பிரமுகர் என்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க செம்பனார்கோவில் போலீசார் மறுக்கின்றனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் அர்சத் உள்ளிட்டவர்களால் எனது உயிருக்கும் உடைமைக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம். எனவே அரங்கன்குடி ஜமாஅத்தில் நடந்து வரும் ஊர் விளக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை பள்ளிவாசலில் வைத்து அடித்து காயம் ஏற்படுத்திய நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கன்குடி முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் உறுப்பினர் இருந்து நான் இருக்கிறேன். எங்கள் பூர்வக்குடிங்கிறது எங்களுக்கு ஊர் அரங்கக்குடி தான். இந்நிலையில் எனக்கு 22/8/2025 அன்று அரங்கக்குடி முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் என்னை வச்சு SM சம்சுதீன் மற்றும் இஸ்ஸத் அர்சத்து, ஃபைஜி முகமது, மஜீது, ரியாத் ஆகிய என்னை 4 பேரும் பிடிச்சிட்டு SM சம்சுதீன் மூஞ்சில் குத்தின்னு என்னை காயப்படுத்தினார். காரணம் என்னன்னாக்கா, எங்கள் ஊருக்கு நீண்ட நாளாக 24 வருஷமாக எங்கள் ஊருக்கு எலெக்ஷன் வராமல் இருந்தது. முத்துவலி எலெக்ஷனு வக்ஃபு போர்டில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி ஹைகோர்ட்டில் நாங்கள் ஆர்டர் கொண்டு வந்து நிப்பாட்டி நாங்கள் எலெக்ஷன் கொண்டு வந்தோம். ஏறத்தாழ இப்போ 16 மாதம் காலமாக ஆயிடுச்சு. ஏற்கனவே என்னக்கிட்ட அவர் முத்துவலியாக இருக்கிறப்ப என்னோடய சொந்த இடத்துல நான் கடை கட்டி வாடகைக்கு விட நான் முற்பட்ட போது, இந்த இடத்துல நீ கடை கட்டி வாடகைக்கு விடக்கூடாது, நான் சொல்கிறத நீ செய்யணும். நாகப்பட்டினம் ஜில்லாவாக இருந்தாலும் மயிலாடுதுறை ஜில்லாவாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் உன் இடத்துக்கு ஆள் வருவாங்க, இல்லாட்டி உன்னை நான் உண்டு இல்லை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டோம். வர டெனண்ட்டு இந்நாள் வரலையும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறதுனால என்னோடய கடைகளும் அப்படி இருக்குது. மேற்கொண்டு அந்த பள்ளிவாசலில் இந்த முத்துவள்ளி தேர்தல் நடத்துகிற காலத்திலேருந்து இதுவரையிலையும் நிர்வாகம் எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு கொஸ்டினை நான் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி மதியானம் ஒரு 2:30 மணி ஜும்மா கழிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு நான் கவனிக்கக்குள்ள எல்லாம் இவனால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடித்து தாக்கினார் SM சம்சுதீன். அவர் பேர் நடவடிக்கை எடுக்க போய் நான் அடித்த உடனே நான் மயங்கி கீழே வந்துட்டேன். என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரி மயிலாடுதுறை உள்ள பெரியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வரக்குள்ள சென்மர் கோயில் காவல் நிலையத்திலேருந்து 2 போலீஸ்காரங்க என்கிட்ட பேட்டி கேட்டு போனாங்க. பெட்டிஷனை வாங்கி எழுதிட்டு போனாங்க. இந்நாள் வரலையும் எனக்கு எந்த ஒரு தீர்வும் எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடப்படலை. அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கலை. என்ன காரணம்னா, இசட் அர்சத்து பொதுக்குழுவில் உறுப்பினர் செயலாளர் இருக்கார். பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறதுனால திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கார். அது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆளுங்கட்சியின் அடிப்படையில் அவங்களுக்கு தான் ஒத்துழைக்கிறாங்க காவல் நிலைய அதிகாரிகள் எல்லாமே. அதனால் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி SP சார்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம். இப்போ அவங்க மேல் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதில் இவர் தம்பி பாதிக்கப்பட்டவர், அவர் அண்ணன் பையன்தான். 15 வருஷ காலமாக இவருக்கும் சீர்னி சோறு அட்டையை வழங்கலை. கல்யாணத்துக்கும் சொல்லக்கூடாது, எங்களுக்கும் கல்யாணத்துக்கும் சொல்லக்கூடாது, சீர்னி சோறு அட்டையும் வழங்கக்கூடாது, நோன்புக்கு அட்டையும் வழங்கக்கூடாது. இப்போ கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா, நான் வக்ஃபு போர்டுக்கு தெரிவித்ததுக்கப்புறம் வக்ஃபு போர்டுக்காரங்க அங்கே விசாரணை பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார், தலைவர்னு சொல்லிட்டு SM சம்சுதீனை பொருளாளர் உள்ளவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இவர் இறந்து போனவங்க பேரில் எங்கள் அத்தா பேர்லேயும் இவங்களோட அத்தா பேர்லேருந்து அந்த ரெசிப்டி கொடுக்கணும், இருக்கிற பேரில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
இப்போ அவருக்கு எந்த அதிகாரமும் இப்போ இருக்கிற பஞ்சாயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தப்படுத்திக்கிட்டு அவர் நிர்வாகத்தில் தலையிட்டுக்கிட்டு அவர் ஊரை அவர் முன்னாடி எப்படி நடத்தினாரோ அவர் வழியில் தான் ஊர் நடந்துகிட்டு இருக்குது. இதை நான் மாற்ற கோரி நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கேட்டிருக்கேன். அவங்க எங்களுக்கு இது வக்குபோர்டு சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு காணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன்.